பரிசுத்த பிதாவே, எங்கள் நல்ல தகப்பனே, ஜீவ ஊற்றானவரே, ஜீவ தண்ணீரானவரே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாய் திரியேக தேவனாய் ஒரே தேவனாய் இருக்கிறவரே, இந்த இடத்துல நீங்கள் உலாவி கொண்டிருக்கிறபடியால், ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி. இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியக்காரனோடு பேசுங்க. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இன்னும் கிட்டு சேரத்தக்கதாய், உடைய வருகையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாய், வஞ்சிக்கப்படாதபடி இருக்க ராஜா எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். நம்முடைய இரக்கங்களும் கிருபைகளும் அது பெரியவைகள், அதற்கு முடிவே இல்லை. எங்களை மூடி வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அப்படியே கரங்களை தட்டி நாங்கள் பாஸ்டரை வரவேற்போம். வாங்க. Praise the Lord. Hallelujah. கர்த்தர் நல்லவர். ஆமென். God is good. Amen. இந்த உலகத்திலேயே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு விலையேற பெற்ற பாக்கியம் என்னவென்று சொன்னால் அது ஆண்டவருடைய சமூகம். The greatest privilege as children of God we receive on this earth is His presence. அதை விட இந்த உலகத்தில் ஒரு விலை மதிப்பான காரியம் ஒன்றுமே இல்லை. இதை அறிந்து வைத்திருக்க வேண்டியவர்கள் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கிற நாம் எல்லாரும். More than this, there is no other place. So each and every believer should know and keep this in your mind. Hallelujah. 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 ஆண்டவருடைய டாஷ் யார்? நாம யார் ஆண்டவருக்கு? Who are we to the Lord? பிள்ளைகள். We are His children. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இன்றைக்கு வாசித்த அதே சங்கீதம் 36 திருப்பிக் கொள்ளுங்கள். முதலாவது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிக்க போகிறோம். Once again we are going to read the passage that we read as a responsive reading, Psalm 36 verse 1. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? We all go to read together. 36:1. நீங்கள் ஆங்கிலத்தில் இருந்தால், if you have English Bible, you can read with us. துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், அவன் கண்களுக்கு முன் தெய்வ பயம் இல்லை. எல்லாருமே சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். துன்மார்க்கனுடைய துரோக பேச்சு என் உள்ளத்திற்கு தெரியும், there is no fear of God before their eyes. ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் எல்லாருக்கும் தெய்வ பயம் வேண்டும். As children of God, we all should have the fear of God. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை தான் முதலாவது இந்த உலகம் கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் பார்க்கும். The world should see the fear of God in His children. நீங்கள் என்ன உடை உடுத்திருக்கிறீர்கள், நீங்கள் என்ன அணிந்திருக்கிறீர்கள், இதெல்லாம் ரெண்டாவது. What kind of cloth and ornaments you wear are only secondary. ஆனால் கர்த்தரை ஆராதிக்கிற நம்ம எல்லாருக்கும் வேண்டிய முதல் காரியம் தெய்வ பயம். The first and foremost things as children of God is the fear of God. அதைத்தான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பயத்தோடும் பக்தியோடும் அவருடைய சன்னிதானத்தில் நாம் அவரை பணிந்து கொள்ள வேண்டும் என்று. We have to come into His presence with all fear and trembling. Take this as an advice that we should have the fear of Lord and His presence. கர்த்தருக்கு பயப்படுகிறது உங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்கிறதை ஆலோசனையாக ஏற்றுக்கொண்டு உங்கள் இதயத்திலே பதித்து வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய வசனத்துக்கு நேராக நம்முடைய இருதயங்களை திருப்புவோம். God is good. Let us stand to consider His words or meditate His words. தீர்க்கதரிசன புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். முதலாவது அதிகாரம் 2வது வசனம். verse 1. Chapter 1 verse 2, the book of Habakkuk. Kindly read, some of you read please. Habakkuk 2:3 or 2? Yeah, verse 1, adu later. Chapter 1 verse 2. பக்கம் நம்பரை சொல்லிருங்க.
1083 பழைய ஏற்பாடு. I have something here to say. ஆபகுக்கு 1:2 கர்த்தாவே நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் கேளாமல் இருக்கிறீரே கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன் நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. எல்லாரும் நம்ம கண்களை மூடி. Want me to read in English? ஐயா. O Lord, how long shall I cry for help, and you will not listen, or cry to you violence, and you will not say? Let us all close our eyes and pray for the word of God. எல்லாரும் கண்களை மூடி இந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இந்த நாளில் நீர் பேச வேண்டும். Lord, you ought to speak to us. உம்முடைய வார்த்தையை நான் சுமந்து கொண்டு தான் இந்த இடத்திலிருந்து நான் போக வேண்டும். I have to go from this place only carrying your words. நீங்க ஜெபம் பண்ணுவீங்களா? உங்க வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, Shall you all என்னோடு கூட open our பேசுங்கப்பா. mouths and ask? சும்மா கூச்சப்படாம வெக்கப்படாம ஆண்டவரை பார்த்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. Don't feel shy in his presence to pray. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். ஆண்டவரை துதிக்கலாம். அவருடைய வார்த்தை நம்மை வாழ வைக்கிற ஒரு வார்த்தை. அவருடைய வார்த்தை நம்மை மேன்மைப்படுத்தும். அவருடைய வார்த்தை நம்மை கனப்படுத்தும். அவருடைய வார்த்தை தான் நம்மை வாழ வைக்கும். ஆமென். ஸ்தோத்திரம். ஏதோ நம்ம அந்த இடத்துக்கு கடமைக்கு வந்தோம், கடமையை நிறைவேற்றினோம் என்று போகாதபடிக்கு ஆண்டவரே இந்த நாளில் நீர் என்னோடு பேச வேண்டும். உம்முடைய வார்த்தை என்னை பலப்படுத்த வேண்டும். உம்முடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்க வேண்டும். ஆண்டவரே, ஆவியானவர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி, சகோதரர்கள், சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீங்க என்னோடு பேசுங்கப்பா. நீங்க பேசுற தெய்வம் ஆண்டவரே. அப்பா, நீர் பேசாமல் இருக்கிற தேவன் அல்ல. ஆண்டவரே, நீர் என்னோடு பேசும். உம்முடைய வார்த்தையினால நீர் என்னை ஆசீர்வதியும். உம்முடைய வார்த்தையினாலே என்னை ஆண்டவரே நிரப்பி நடத்துங்கப்பா. என்னுடைய இருதயம் உம்முடைய வார்த்தையினால நிரம்பி இருக்கட்டும் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி, 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 நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் நல்லா ஜெபம் பண்ணுங்க. உங்களை ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. உங்களை நீங்களே ரெசிஸ்ட் பண்ணாதீங்க. ஆமென். ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த நாளில் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து அனுப்ப விரும்புகிறார். அவர் வெறுமனே நம்மை அனுப்புவது இல்லை. ஹalleluya, ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசுநாதா, உமக்கு எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழி திறந்தீர், உமக்கு நன்றி ஐயா. ஒளியாய் வந்தீர், வழி திறந்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. அழிவில் நின்று பாதுகாத்தீர், உமக்கு நன்றி ஐயா. என்னை நடத்தும் இயேசு. நீங்க எல்லாரும் ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா,
உமக்கு நன்றி ஐயா. எனக்குள் வாழும் எந்த நேசா, உமக்கு நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, வலது கரத்தை உயர்த்தி, shall we all lift up our right hands towards the heavens. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தருக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்பதற்கு அடையாளமாக ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை ஒரு விசை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய வலது கரம் எங்களை நடத்துவதாக. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்னை நடத்தட்டும். ஆண்டவரே உம்முடைய வார்த்தை நான் பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படி வாழுவதற்கு நீர் எனக்கு உதவி செய்யும். அடியேனை மறைத்து நீர் வெளிப்படுவீராக. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகள் வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தைகள் விடுதலையை கர்த்தர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென், Amen. கர்த்தர் இந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து அவர் நம்மை வாழ வைக்கிறதற்காக அவருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். Since God has given us life and sustaining, let us praise Him. விசேஷமாக இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற தாய்மார்களுக்கும் எதிர்கால தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். Especially, I want to express my greetings and blessing for the mothers and would be mothers. இன்னைக்கு இந்தியா முழுவதும் அன்னையர் தினம் கொண்டாடி கொண்டிருக்கிறது. All over India, we are celebrating Mother's Day today. உங்களுடைய எத்தனை பேர் நீங்கள் வாழ்த்துதல் சொன்னீங்கன்னு தெரில. உங்களுக்கு என்ற இதயத்தின் ஆழத்திலிருந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். கர்த்தர் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாய் வைப்பாராக. From the deep bottom of my heart, once again, I extend Mother's Day blessings and greetings. May God use you as a channel of blessing to many 100. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக இருதயத்தை திருப்போம். மறுபடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம். சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தாவே, நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீரே. கொடுமை நிமித்தம் நான் எதுவரைக்கும் உம்மை நோக்கி கூப்பிடுவேன், நீர் ரட்சியாமல் இருக்கிறீரே. O Lord, how long shall I cry, and you will not hear? Even cry out to you violence, and you will not save. இந்த வார்த்தையை சொன்னது ஒரு சாதாரண தேவ பிள்ளை அல்ல, ஒரு விசுவாசி அல்ல, கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஒரு தீர்க்கதரிசி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். These words are not spoken by an ordinary man, but a servant of God who served the Lord faithfully, a prophet. அநேகருக்கு கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை சொன்ன ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரை பார்த்து விண்ணப்பிக்கிற ஒரு ஜெபம் இது. A person who prophesied to his people, just beholding God and asking this question. இந்த வார்த்தையை சொன்னது நன்றாக கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை குழுவில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. A prophet who was in the choir is raising this serious question to God. அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே, நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி நான் ஜெபித்து கொண்டிருப்பேன்? How long have I been praying to you and you will keep silent? நீர் கேளாதவர் போல இருக்கிறீரே. Why art thou turning a deaf ear to my cry? ஒரு தீர்க்கதரிசி, ஒரு நல்ல கொயர் மெம்பர், கர்த்தரை ஆராதிக்கிறவருடைய வாழ்க்கையிலும் அவர் பார்த்த காரியங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மனதிலே சஞ்சலத்தை கொண்டு வந்தது. The things that he has seen had brought trouble in his heart, though he was a prophet and servant of God. நான் கர்த்தரை நன்றாய் தேடுகிறேன், அவரையே நம்பி இருக்கிறேன், அவரிடத்தில் மட்டும்தான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் தேவன் இன்னும் பதில் கொடுக்கவில்லை என்று நினைக்கிறீர்களா? I trust him, I am praying to him, yet why he is not answering?
do you have the same question within your hearts? தேவனை தேடாமல் இருக்கிறவர்கள் இந்த உலகத்தில் நன்றாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை மட்டும் விசுவாசித்து கொண்டிருக்கிற எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி நினைக்கிறீர்களா? The wicked prosper so greatly, but as a servant of God, a faithful man, why I am suffering and why I have all these troubles? Do you have the question? இந்த தீர்க்கதரிசி ஆண்டவரை பார்த்து கேள்வி மாத்திரம் கேட்கவில்லை, ஆண்டவரை பார்த்து மனவேதனையும் அடைந்தார். Not only he asked the question, but he has great pain thinking about God. இவர் சொன்ன வார்த்தை எல்லாம் பார்க்கும்போது நீர் உண்மையிலேயே ஆண்டவர் தானா என்கிற ஒரு எண்ணம் வருகிறது. When he sees the things around him, he himself doubted whether or not he is really a God. அப்படி என்னதான் நடந்தது என்று சொல்லி பார்ப்போமேயானால், தேவனை தேடின கர்த்தரை ஆராதித்த அவருடைய ஜனங்களை விக்கிரக ஆராதனை செய்த தேவனை வழிபடாத ஒரு கூட்டம் அவர்களை ஒடுக்கினது. The Gentile kings and the people, those who are not worshipping God but worshipping idols, are subjugating and oppressing God's people. இஸ்ரவேல் ஜனத்திற்கு கர்த்தர் ஒரு நல்ல தேவாலயத்தை கொடுத்தார். அவர்கள் தேவனை ஆராதித்தார்கள். அந்நிய தேவனுக்கும் சாலமோனுக்கு காலத்திலே அவர்கள் தேவனை ஆராதிக்க தொடங்கின போது, சாலமோனுடைய காலத்துக்கு பின்பாக இஸ்ரவேல் தேசம் ரெண்டாக பிரிக்கப்பட்டது. பிரிக்கப்பட்ட பின்பு யூதேயா இஸ்ரவேல் என்று சொல்லி இரண்டாக பிரிக்கப்பட்டது. மீண்டுமாக அவர்கள் அடிமைத்தனத்துக்குள்ள 70 வருடம் கடந்து போனார்கள். God has given them a beautiful temple during the time of Solomon, and after Solomon the kingdom was divided into 2 kingdoms, south and north. அப்போ இந்த 70 வருஷத்துல தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்த ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களை வைத்து தான் இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார். After Solomon, not only the kingdom was divided into 2, later on they had to go as an exile for 70 years. Looking at these exilic people only, he is asking these questions. 4வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் பலனற்றதாகி நியாயம் ஒருபோதும் செல்லாமற் போகிறது, துன்மார்க்கன் நீதிமானை வளைந்து கொள்ளுகிறான், ஆதலால் நியாயம் புரட்டப்படுகிறது. In verse 4 we read, therefore the law is powerless and justice never goes forth, for the wicked surround the righteous, therefore perverse judgment proceeds. நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து போகிற பாதையில் அநேக காரியங்கள் நாம் எதிர்பார்க்கிறபடி நடக்கிறதல்ல, நாம் நம்பிக்கொண்டிருக்கிறபடி நடக்கிறதல்ல, தேவனுடைய வல்லமையின்படி நமக்கு நடப்பது இல்லை. Now as we are leading, our lives never goes in the way that we plan or think or respect or pray, not even the way God expects. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாத அளவிற்கு சிலருடைய வாழ்க்கை மாறுகிறது. Sometime when we undergo this kind of suffering and afflictions in our lives, we ourselves become backsliders. அவர் சொல்றார், நான் எது வரைக்கும் உம்மை நோக்கி நான் கதறுவேன், நீர் கேளாமல் இருக்கிறீர், உம்முடைய வார்த்தையின்படி நீர் கிரியை செய்யாமல் இருக்கிறீரே, நீர் என்னதான் நினைத்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி ஆபகு கேட்கிறார். How long have I been praying and you are not hearing my petitions and prayer? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். Today God has given all the blessings for our lives. ஆனால் அதில் நம்ம திருப்தியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Are we satisfied with the things and blessings that God has given to us? சொல்லுங்க. Please tell. இருக்கோமா இல்லையா? Are we? இருக்கோமா இல்லையா? ஏன்? No. Why? ஏன் சொல்லுங்க. Share, please. Open your mouth and share. என் பிரசங்கத்தில் நீங்கள் பேசி தான் ஆகணும்.
In my present, in my preaching, you have to speak, you have to answer. ஏன் இல்லை? Please respond. Why? What is the problem? ஏன் நம்ம திருப்தியா இல்லாம இருக்கிறோம்? தேவை சந்திக்கப்படவில்லை. Because our expectations are not met. வேற? Anything else? ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்த ஆண்டவர் நம்முடைய தேவையை சந்திக்காமல் இருப்பாரா? The one who has called you and me, will he not meet our needs? அப்போ அந்த இடத்துல என்ன அடியாகுது? ஆமென். நம்முடைய விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். That means we are becoming weak in our faith. இதே ஆபகுக்கு இப்படி எல்லாம் புலம்பும் போது ஆண்டவருடைய வல்லமையை அவர் குற்றம் சாட்டுகிறார், ஒரு பாரப்படுகிறார். ஆண்டவரே, நீர் வல்லமையுள்ள தேவன், இவ்வளவு காரியங்களையும் இவ்வளவு பராக்கிரமமான காரியங்களை செய்து இந்த ஜனங்களை வழிநடத்தி இன்றைக்கு இந்த ஜனங்களை இப்படி அவர்கள் ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நீர் என்ன செய்து கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி ஆபகுக்கு ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றார். The children of we, the children of God, undergoing this kind of suffering, in those days you are the one who redeemed us with powerful hand and mighty works. Why you are allowing us to be suppressed by these Gentiles? நம்முடைய பாரத்தை நாம தான் இன்றைக்கு வரைக்கும் சுமந்து கொண்டே இருக்கிறோம். We ourselves are carrying our burdens. ஆமாவா இல்லையா? ஆனா ஆண்டவர் என்ன சொன்னார்? What did God say? பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். Those who are carrying burden, come unto me, I will give you rest, is the word spoken by Jesus. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட வந்துட்டோம், ஆனா இன்னும் அவருடைய சொன்ன வார்த்தை என்ன நம்ம என்ன செய்யல, ஏற்றுக்கொள்ளவில்லை. We have come to him but not accepted his advice. நம்முடைய பாரத்தை நாமே சுமந்து கொண்டு, நம்முடைய காலத்தை நாமே திட்டமிட்டு கொண்டு, நம்முடைய காரியங்களை நாமே நடப்பித்து கொண்டு இருக்கிறோம். We carry our burdens, we plan our future, and we do things according to our ways. ஆமாவா இல்லையா? இதைத்தான் இந்த ஆபகு கேட்கிறார். ஆண்டவரே, நீர் சொன்னதை தான் நாங்கள் கேட்டோம், உம்முடைய நியாய பிரமாணத்தை தான் நாங்கள் என்ன செய்தோம், ஃபாலோ பண்ணினோம். ஆனால் எங்களுக்கு இது நடந்து கொண்டிருக்கிறது, நாங்கள் நினைத்தபடி எங்களுடைய வாழ்க்கை அமையவில்லையே என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் பாரப்படுகிறார். ஆண்டவர் சொன்னார் ஒரு வார்த்தை, 2வது அதிகாரம் 3வது வசனத்தில். To that question he answers in chapter 2 verse 3. ஒரு வாசிங்களேன். ஆ ஆ ஆ ஆமென். For the revelation awaits an appointed time. It speaks of the end, and it will not prove false. Though it linger, wait for it. It will certainly come and will not delay. ஹல்லேலூயா. Hallelujah. ஆபகுக்கு வாழ்க்கையிலே அவர் சந்தித்த ஒரு 3 காரியங்களை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது 13வது வசனத்தை வாசிங்க. 1வது அதிகாரம் 13வது வசனம். We are going to see 3 encounters of Habakkuk in this prophetic book. 13வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். Chapter 2 Verse 1, chapter 1. ஆ. ஆ. இவருடைய வாழ்க்கையில துன்மார்க்கத்தையும் அநியாயத்தையும் தீமையையும் அவர் சகித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். He was suffering patience, all kind of unrighteousness, evils and wickedness in his life. சில நேரங்களில் நாம் ஆண்டவரை விசுவாசிக்கிறோம், ஆனால் அவர் சொன்ன காரியங்களை நம்ம விசுவாசிப்பது இல்லை. Sometimes we have faith and believe in God, but we never believe and put our trust in his words. இன்றைக்கு நமக்கு பார்க்கிற காரியங்களில் உங்களுக்கு அநியாயம் நடக்கலாம்,
உங்களுக்கு தீமை நடக்கலாம், ஆனாலும் அதை நீங்கள் சகித்து கொண்டிருப்பீர்களே ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அதிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நடத்துவார். Certainly, God is going to deliver us from all kinds of sufferings that we are undergoing if we completely put our trust in our God whom we worship. அவருடைய வாழ்க்கை முழுவதுமே ஒரு துன்மார்க்கருடைய ஆளுகைக்கு உள்ளாக இருந்தது. His life was completely overwhelmed by a evil and wicked king. உங்களுடைய வாழ்க்கையில சில காரியங்களில் நீங்க விடுபட முடியாதபடிக்கே நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? Sometime are you leading a life that you cannot come out of some kind of bondages? நன்மையை மட்டுமே பார்க்காம தீமையை மட்டுமே பார்த்து கொண்டு வாழ்ந்து வருகிறீர்களா? Are you only looking at evil, not looking at the good things in your life? நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். His name is the one who never looks at evil with his pure and holy eyes. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அடுத்து மூன்றாவது சேலஞ்ச் அவர் ஃபேஸ் பண்ணது என்னன்னு சொன்னா, Third challenge that he faced was 14வது வசனம். in verse 14. மனுஷரை ஆ. மற்றவர்களுக்கும் ம். அதிகாரம் இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமானமாக்குகிறது. அவர் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்றார். ஆண்டவரே, நாங்க இப்படிப்பட்ட ஒரு மனுஷனா இருக்கிறோம், எங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சமுத்திரத்து மச்சங்களுக்கும் ஒரு அதிகாரி இல்லாத ஊர்வனவற்றிற்கும் சமமானமாய் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். And he expresses the situation as follows: why do you make men like fish of the sea, like creeping things that have no ruler over them? அவருடைய வாழ்க்கையில ஒரு மதிக்கப்படாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். He was not respected. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப பாருங்க, யாரும் அவரை மதிக்கல. அவங்களுடைய வாழ்க்கையை மனிதர்கள் மதிக்கவில்லை. அவருடைய வாழ்க்கை துன்மார்க்கத்தின் ஆளுகைக்குள்ள இருந்தது. அவருடைய வாழ்க்கை முழுவதும் அநியாயம் நிறைந்திருந்தது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையைத்தான் ஒரு கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தரை ஆராதிக்கிறவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். He was not respected by anyone, but ruled by wicked people. That kind of life he was leading as though he was a servant of God. ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சர்ச்சுக்குள்ளே வந்த உடனே நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட வேண்டும், என்னை சுகமாய் கொண்டு வந்து உட்கார வைத்து அவர் என்னை அழகு பார்க்க வேண்டும் என்று சொல்லிதான் அநேகருடைய வாஞ்சையும் விருப்பமுமாய் இருக்கிறது. Many of us think as soon as we come, my life should change upside down and all blessings of heaven should be poured on me. யோசிச்சிருக்கீங்களா? அநேகருக்கு சில நாட்களில் சில ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போய் ஆராதிக்க அவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு கிவ் அப் ஆகிற சிச்சுவேஷன் வரும். Sometime we may also face situations that we cannot and could not come to the service regularly. ஆனால் இந்த ஆபகுக் இது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு கொண்டு வந்தார். He brought everything in the presence of God. ஆண்டவர்கிட்ட வந்து தான் அது எல்லாவற்றையும் சொல்லி ஜெபிக்கிறார். He poured everything before the presence of God and praying. ஆனால் மக்கள் எப்படி இருக்கிறாங்க? இதெல்லாவற்றையும் பார்த்துவிட்டு ஆண்டவரை விட்டு தூரம் போகிறார்கள். Seeing all these things, having seen all these things, the people are going away from God. நீங்கள் சகித்து கொண்டிருக்கிற தீமை, உங்களுக்கு நடக்கிற அநியாயம், உங்களை அநேகர் மதிக்காத காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து அவரிடத்தில் நீங்கள் ஜெபித்திருக்கிறீர்களா? Have you brought all the adverse sufferings that you are undergoing in the presence of God? அநேகர் தேவனிடத்தில் பேசுவதை விட மனிதர்களிடத்தில் பேசுவதைத்தான் அதிக வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். Many of us have speaking to our burdens and sharing to others than sharing our difficulties and burdens to the Lord. அதை குறித்து பேசுவதிலேயே அவர்களை அறியாமலே ஆர்வம் அதிகமாகிவிடும். We desire to do the same
ஆனால் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலாவது ஆண்டவருடைய சமூகத்தில் கொண்டு வந்து தான் அதை தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். But the Lord teaches to bring everything in His presence and pray to Him. ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். He has set an appointed time for each and every child of God. அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கும் ஒரு காலம் தேவை. Certainly there is a time to fulfill those promises that God has made for us. அதற்கென்று ஒரு நேரமும் வேண்டும். There should be a time and season for it. இதை முதலாவது நீங்களும் நானும் அறிந்து வைத்திருக்க வேண்டும். First we have to see this fact in our lives. நம்ம ஆண்டவரிடத்தில் கெஞ்சுவதற்கு பதிலாக ஆண்டவரிடத்திலே நாம் என்ன செய்கிறோம்? ஆணையிட்டு தான் அநேக நேரத்தில் கேட்கிறோம். Instead of praying to Him, we command and ask Him. அநேக நேரத்தில் அவர் நம்முடைய எஜமானன் என்பதை நாம் மறந்து விடுகிறோம். Many a time we forget that He is our boss and He is our God. ஏனென்றால் இன்றைக்கு உபதேசங்களும் பல விதத்தில் மாறி இருக்கிறது. நீங்கள் என்ன விரும்பினாலும் என்ன கேட்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து விடுவார் என்று சொல்லி. Even these days the teachings are also like that. Name it, claim it and have it. ஆண்டவர் ஆபகுக்கை பார்த்து சொல்லுகிறார், இது இப்போ நடக்காது, ஆனால் உன் வாழ்க்கையில் அது நிச்சயமாக நடக்கும். Looking at Habakkuk, God says, not now. Certainly it is going to happen, but it is in my time, not your time. ஆண்டவர் சொன்னார் ஆபகுக்கை பார்த்து, அதை எழுதி வரைஞ்சி வை, அதை எழுதி வை, எல்லாரும் பார்க்குறபடி வை, அது நிச்சயமாய் நிறைவேறும். அதே போல தான் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கும் எனக்கும் அது நிறைவேறும் காலம் என்று ஒன்று குறிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. There is a set time for us also. Whatever plan and purpose He has for each and every one of us, the time, in His time, certainly God will fulfill those purposes in our lives. அவைகள் ஒரு நாளும் மறக்கப்படவில்லை. They will not be forgotten by God. அவைகள் மறைக்கப்படவும் இல்லை. They are not hidden and concealed. ஆமென். உங்களுக்கு குறித்தவைகள் நிச்சயமாக கர்த்தர் நிறைவேற்றுவார். What is set for you, planned for you, certainly God will fulfill it. ஆனா நீங்க அந்த காலத்தையும் அந்த திட்டத்தையும் மட்டுமே நோக்கி போக வேண்டும். And you have to proceed your life setting your goal on that. நாம் ஆனால் என்ன செய்யறதில்ல, அநேக நேரத்தில் அவசரப்படுகிறோம். We hasten, we don't wait. நம்ம கேட்ட உடனே நடக்கணும். Immediately the Lord has instantaneously He has to provide answers for our petitions. வீடுகளில் இந்த காரியம் நடக்கும். At our homes also this happen. பிள்ளைகளானாலும் சரி, மனைவியானாலும் சரி, சில காரியங்களை தகப்பனிடத்திலேயோ கணவரிடத்திலேயோ கேட்கும்போது என்ன செய்வாங்க? அடம்பிடித்து கேட்பாங்க. They are very arrogant in demanding things. The children ask demanding from their parents and also wives to their husbands. அங்கிள் சரியான வேர்டு சொன்னார், அரகண்ட். They are very adamant and arrogant. அப்படி நடக்குதா? ஒருவேளை உங்களுடைய வீடுகள் நடக்காமல் இருக்கலாம், பட் இன்றைக்கும் அது நடந்து கொண்டு தான் இருக்கிறது. Still it is happening in our homes. But remember, God will definitely do it for you. நிச்சயமாகவே கடவுள் உங்களுக்கு நிறைவேற்றுவார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிறந்த ஒரு 6 மாச குழந்தைக்கு ஒரு பீட்சா கொடுப்பீங்களா சாப்பிட? Will you give pizza to a 6-month-old infant? சொல்லுங்க. No, we will never give. ஒரு 25 வயசு பையனுக்கு டெய்லி போரிச்சோ இல்லை என்ஷூர் மாவோ கலந்து கொடுப்பீங்களா? சாப்பிடு மகனே, சாப்பிடு மகளே. Will you give? என்ன நடக்கும்? What will happen? ஸோ உங்களுக்கு தெரியும், நீங்கள் நேசிக்கிறவர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு எதை எப்பொழுது நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. As parents, you should know when to give, what to give to your children. இப்போ எல்லாம் நம்ம பேசலாம், பேசிட்டு 2:30 மணிக்கு ஆராதனை முடிஞ்ச உடனே நம்ம வெளியில் போன உடனே என்ன செஞ்சுருவோம்? மறுபடியும் We speak all these things. After 2:30, when the service is over, what we are going to do? சொல்லுங்க. பழைய குருடி கதவு திரடி. அதுதான் நடக்கும். As usual only we do things. But this should not happen in your life and in my life. இப்படிப்பட்ட காரியம் உங்களுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய வாழ்க்கையிலே
ஒருபோது நடக்கக்கூடாது. ஆண்டவர் உங்களுக்கென்று குறித்த நேரத்தை வைத்திருக்கிறார். God has a time for you and me. எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. For everything there is a time. ஆமாவா இல்லையா? ஆமென். இது எல்லா மனிதர்களும் அறிந்த விஷயம். அதை காட்டிலும் விசேஷமாக விவரமாய் அறிந்து வைக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அறிந்திருக்க வேண்டிய ஒரு அறிவு. This is a well-known fact of all, but especially we as children of God should keep this in our mind. ஞானி சொன்னார், பிரசங்கி 3வது அதிகாரம் 1வது வசனம். ஒரு வாசிங்க. பிரசங்கி. The wise man said in Ecclesiastes chapter 3 verse 1, பிரசங்கி, ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. அப்போ there is a time for everything and season for every activity under the heavens. ஆண்டவரை விசுவாசிக்கிற நாம் ஆண்டவருடைய திட்டத்தின்படி, ஆண்டவருடைய நேரத்தின்படி, அவருடைய வேலைக்கு தக்கதாக நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போக வேண்டுமே தவிர நாம் ஒரு டைம் டேபிள் போட்டு ஆண்டவரிடத்துக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. We have to live our life according to God's timetable, not according to our timetable. ஏன்னா வசனம் சொல்லுகிறது அவர்தான் காலங்களை நியமித்திருக்கிறவர். The word of God says that he is the one who set seasons for our lives. எத்தனை பேர் விசுவாசிக்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்லி? How many of you believe that he is almighty? இதை நம்ம விசுவாசிக்கிறோமா இல்ல அறிந்து வைத்திருக்கிறோமா? We only know or we have faith in these words. சொல்லுங்க. இது எனக்கு தெரியும், ஆனால் இதை நான் எப்படி என் லைஃப்பில் நான் அப்ளிகபிளாக இருக்குது? I have head knowledge. Do I have the heart knowledge so that I can really experience this in my life? நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதத்திற்கும் எந்த ஒரு நன்மைக்கும் தேவன் ஒரு காலத்தை நியமித்து வைத்திருக்கிறார். For each blessings and all other things God has a time for us. இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, துரிதமாய் கிடைக்கிற எந்த ஒரு ஆசீர்வாதமும் அது நிலையா இருக்காது என்று சொல்லி. The things that we get all on a sudden will never last. இதே பிரசங்கியின் புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் 14வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய், மனுஷன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரிடையாக வைத்திருக்கிறார். Ecclesiastes 7:14 we read, when times are good, be happy, but when the times are bad, consider this, God has made the one as well as the other, therefore no one can discover anything about their future. உங்களுடைய வாழ்வு காலத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்தில் அதை நன்றாய் அனுபவியுங்கள், தேவனுக்கு மகிமை செலுத்துங்கள், அவரை ஸ்தோத்திரியுங்கள். ஆனால் தாழ்வு காலம் என்று ஒன்று வரும்போது அதை குறித்து முறுமுறுக்காதபடி, தேவனிடத்தில் முறுமுறுக்காதபடி, தேவன் நம்மை எப்படி நடத்தினார், இந்த காலத்திலும் அவர் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி சிந்திக்க வேண்டும். When God gives us plenty and when he prospers, enjoy those blessings with grateful heart. But at times of difficulties and need and want and scarcity, we have to consider and wait upon the Lord. விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா சம்பவங்களையும் நம்ம பார்க்கிறோம். அவர் என்றைக்கு தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை நம்பி அவர் புறப்பட்டு வந்தாரோ அன்றிலிருந்தே அவருடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள், போராட்டங்கள், இழப்புகள் வந்தது. We know the story of Father Abraham. From the time that he listened and set apart his life following God's direction, he had to face many kinds of difficulties in his life. நீங்கள் பார்த்தீங்கன்னா 12வது அதிகாரத்துலேருந்து நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைத்த உடனேயே அவங்க கடந்து போகும்போதே அவருக்கும் லோத்துக்கும் சண்டை வந்துருச்சு, வாக்குவாதம் வந்துருச்சு. In Genesis chapter 12 we read this, when
God called the same time, immediately after that, he had a problem with his cousin Lot. அப்பதான் அவரை விட்டு சரி ஓகே வாக்குவாதத்தை வேண்டான்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அவரை விட்டு விலகி வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொல்லி வாழ்ந்து கொண்டிருக்கும் போது மறுபடியும் லோத்துவுக்கு பிரச்சனை வந்துருச்சு. ஆனால் மறுபடியும் போய் லோத்தை திருப்பி கொண்டு வருகிறார். And after that, Lot had a problem, and he goes and redeem Lot from his enemy's hand. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் நீங்கள் கர்த்தரை நம்பும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு கூட உடன்படிக்கை செய்வார். When you trust God, God will make covenant with you that he will certainly help you. இதே சூழ்நிலையில் கடந்து வந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்தார்? உடன்படிக்கை பண்ணினார், வாக்கு பண்ணினார். உன் கூட நான் இருக்கிறேன், நீ பயப்படாதே, உன்னுடைய சூழ்நிலைகளை கண்டு நீ பயப்படாத, நான் உன்னோட இருக்கிறேன், உன்னை நடத்துவேன். When Abraham was undergoing this kind of adverse circumstances and difficulties, God appeared before him and made covenant with him, saying that I will be with you and I will never leave you and forsake you. ஆண்டவரே, எது வரைக்கும் என் வாழ்க்கையில் இந்த போராட்டம், எது வரைக்கும் இந்த பிரச்சனை, எது வரைக்கும் இந்த அவமானம், எது வரைக்கும் நான் இவைகளை கடந்து போக வேண்டும் என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவனுடைய திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேறும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினால நான் சொல்கிறேன். Have you thinking that how long I have to wait, oh Lord, when this problem will be over, when my prayer will be answered? With that questions and prayer, if you are sitting in this place from the presence of God, I assure you that God is going to answer all your prayers. ஆனால் இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் நீங்கள் முதலாவது ஆண்டவரை பிடித்து கொண்டு நான் கடந்து செல்வேன் என்கிற நிச்சயத்தோடு தீர்மானத்தோடு வாழ வேண்டும். You have to cling on him in these times of difficulties and say that whatever happens in my life, I will still follow you. இப்போ தான் இந்த பிரச்சனை நடந்துச்சு, இதுக்கு ஒரு முடிவு வந்துருச்சுன்னு பார்த்தா அடுத்து ஒரு பிரச்சனையா இப்படி என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் சிந்தித்து கொண்டே இருக்கும்போதும் இந்த சம்பவங்களை நம்ம சந்தித்து கொண்டிருந்தாலும் என்னோடு கூட உடன்படிக்கை பண்ணின என் ஆண்டவர் அவருடைய வேளையில் என்னை ஜெயமாக எல்லாவற்றிலும் நடத்துவார் என்று சொல்லி விசுவாசிப்போமே ஆனால் நீங்களும் நானும் தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். In spite of sufferings come one after other, still if we have faith in God and say the one whom I cling on will certainly help it, then we are the blessed children of God. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை, சகோதரனை வைத்து பிரச்சனை, மனைவியை வைத்து பிரச்சனை, ஆகாரை வைத்து பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு சீசனுக்கு அவருக்கு பிரச்சனை. Abraham also had problems and difficulties through his cousin, wife, brothers and even Gentiles. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாவற்றிலும் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தையை பிடித்து கொண்டு அவர் எல்லாவற்றையும் கடந்து வந்தார். இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தையை நீங்கள் பிடித்து கொண்டு அவைகளை எல்லாம் தாங்கி நடப்பதற்கு தேவனை சார்ந்து கொள்ளுவீர்களே, ஆனால் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் தேவனுக்கு முன்பாக வாழ்ந்திருக்கும். As Abraham clung on to the promises and covenant that God had made with him, you will also, if you cling on to the promises of God, God will certainly help you. பாடுகளும் பிரச்சனைகளும் எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரி, அது நம்ம சோர்ந்து போவதற்காக அல்ல, தேவ சமூகத்திற்கு நம்மை உருவாக்குவதற்காகத்தான் இவை எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு அனுமதிக்கிறார். Trials and difficulties come not to be abandoned, but all these should draw us closer to God. ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின ஆண்டவர் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றின அவருடைய வார்த்தைகள் என்னையும் நடத்தும் என்று சொல்லி விசுவாசிப்போமே ஆனால் ஆபிரகாம் கடந்து போன அதே பாதையிலும் நம்ம கடந்து போவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். The one who led Abraham amidst all these problems and difficulties, if you put our trust in the same God of Abraham, he will also certainly will bless us. And
deliver us from all kinds of difficulties and troubles. இந்த பிரச்சனையெல்லாம் எதுக்காக சந்திச்சார்? ஒரே ஒரு மகனுக்காக. உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், மணலச்சனையாக அது பெருகி இருக்கும் இப்படிலாம் சொல்லி, ஐயோ ஆண்டவருடைய வார்த்தையெல்லாம் இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே நம்பி வந்தால் ஒரே தலைவலி, இதனால் பிரச்சனை, நிம்மதியே இல்லை, ஏண்டா உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம நினைக்காதபடி ஆபிரகாம் எப்படி தேவனுடைய வார்த்தையை நம்பி விசுவாசித்து வந்தாரோ, இந்த வார்த்தையில் நீங்கள் கடந்து வரும்போது அந்த ஒரே ஒரு குமாரனுக்காக அவர் எல்லாவற்றையும் தாங்கி கொண்டு வந்தார். அதே போல தான் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு நம்ம ஒப்பு கொடுத்து கடந்து வரும்போது தேவன் ஒரு வார்த்தை சொன்னார். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் 17வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்கலாம். 17:21. சாரி அக்கா. குறித்த காலத்திலே ஆ சாரா உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்றார். But my covenant I will establish with Isaac, whom Sarah will bear you by this time next year. பிள்ளை இல்லை. Only for this promise he was bearing all those difficulties and sufferings. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா, Hallelujah. ஆண்டவரை பிடிச்சு கொண்ட ஒரே காரணத்துக்காக தான் இவை எல்லாவற்றையும் நான் தாங்கி கொண்டிருக்கிறேன் என்கிற மனப்பக்குவத்திற்கு நீங்களும் நானும் வர வேண்டும். We have to be prepared to say this experience in our lives also. ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லை. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஆகாரம் வச்சு பிரச்சனை வந்துருச்சு, ஆகாருடைய குமாரனை வச்சு பிரச்சனை வந்துச்சு. இவை எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவர் திட்டமாய் பேசினார். உன் மனைவியாகிய சாராள் இடத்துல குறித்த காலத்தில் நீ பெறப்போகிற உன்னுடைய மகன் ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். ஹல்லேலூயா. He had a problem with Hagar and her son. Even in that time, God said, not through that Ishmael I am going to bless you, but I am going to give you a son, and his name will be Isaac, and through him only I will establish my covenant. ஆனால் அந்த டைம் தான் பார்த்தீங்கன்னா ஈசாக்கு வரப்போகிற ஒரு காலகட்டம். That is the time Sarah was to beget Isaac. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்களும் நானும் சார்ந்து கொள்ளுவோம். We have to lean on God's word in our lives. அவருடைய வார்த்தையை நம்புவது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை நிறைவேறுகிற காலத்தையும் நம்பி நாம கடந்து செல்ல வேண்டும். Not only believing and trusting his words, and we have to trust his time and proceed on. ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாமே அவைகள் சீரானவைகள், ஒழுங்கானவைகள், செயல்படுகிறவைகள். Surely God's words and promises are yes and amen, that will come to true in our lives. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரத்தில் நம்ம அதைத்தான் வாசிக்கிறோம், அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது என்று சொல்லி. In Hebrews chapter 4 we read that 4வது அதிகாரம் 4:12 என்று நினைக்கிறேன். 4 தேவனுடைய வார்த்தையானது ஆ ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் ஆ இருபுறமும் கருப்புள்ள எந்த பட்டயத்திலும் ஆ கருக்கானதாயும் ஆ ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்போ பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையானது எவ்வளவு நம்மை ப்ராசஸ் பண்ணுகிறது என்று சொன்னான். how God's word process our life. முதலாவது ஆண்டவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளதா இருக்கிறது, வல்லமை உள்ளதா இருக்கிறது. அப்படிப்பட்ட வார்த்தை நம்ம எப்படியெல்லாம் நம்மை உருவாக்குகிறது என்று சொல்லி இந்த வசனம் நம்ம என்ன சொல்கிறது, கற்றுக் கொடுக்கிறது. God's word is life and powerful, and God's words, how he sustain and leads us, we read in this chapter 4 verse 12. ஆண்டவர் ஆபகுவுக்கு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, முடிவிலே அது விளங்கும். In the end it will be coming true. இதுதான் எனக்கு முடிவு, இதுதான் என்னுடைய வாழ்க்கை, இப்படித்தான் நான் இருக்க போகிறேன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நோ, இட் இஸ் நாட். This is my life, this is the way my life is going to end. In that kind of thinking are you sitting in this place? நீங்கள் இப்பொழுது நினைத்து கொண்டிருக்கிற நிறைவின்படி கர்த்தர் உங்களை நடத்த மாட்டார். Not according to the plan and thinking that God is going to lead you. அவருக்கென்று ஒரு நினைவு உண்டு உங்களை குறித்து. He has a plan for you.
ஹல்லேலூயா. Hallelujah. ஆண்டவர் சொன்னார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, Not your thinking or thoughts are my thoughts. உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. My ways are not your ways. இன்றைக்கு நான் ஆண்டவரை நம்பிக்கொண்டிருக்கிறேன், ஆராதித்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையை நான் டிசைன் பண்ணி இப்படி தான் நடக்கணும்னு சொல்லி விரும்பி டிசைன் பண்ணி கொண்டு போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக் கொள்ளாதீர்கள். I am worshipping God and following Him, and my life is going particularly this way. You should not think like that. ஆண்டவருடைய சிந்தைக்கு, ஆண்டவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற நினைவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்கள். You have to surrender your life according to the plan and purpose of God. அது என்னன்னு உங்களுக்கு தெரியாது, ஆனா உங்களையும் என்னையும் படைத்த ஆண்டவருக்கு அது நன்றாக தெரியும். This may not be known to you, but the one who made you and me is well aware of it. நான் அப்படி தான் இருக்கேன்னு நினைச்சிங்கன்னா அது இல்லை. If you think like that, this is the way it should go, that is not going to happen at all. இன்னும் நீங்கள் ஆண்டவர் சமூகத்திலே அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. Still, there are many things you have to surrender before the presence of the Lord. நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா அவரே உங்களுக்கு பேசுவார். If you ask Him, He Himself will speak to you. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. அவருடைய சிந்தை, அவருடைய செயல்கள் வல்லமை உள்ளது. His mind, His thinking and His deeds are so powerful. ஆபகுக்கை பார்த்து சொன்ன ஆண்டவர், முடிவிலே அது விளங்கும்னு நமக்கு தமிழில் போட்டிருக்கு, ஆங்கிலத்தில் இட் ஷால் ஸ்பீக்னு சொல்லி போட்டிருக்கிறது. At the end, it will come true in Tamil. Habakkuk chapter 2 verse 3. Habakkuk chapter 2 verse 3. For the revelation awaits an appointed time, it speaks of the end and will not prove false. Though it linger, wait for it, it will certainly come and it will not delay. ஹல்லேலூயா. உங்களுக்காக அந்த வார்த்தை பேசும். அது எப்பனா தேவனுடைய திட்டத்துக்கும் தேவனுடைய காலத்துக்கும் நீங்கள் ஒப்பு கொடுத்து பொறுமையாக இருக்கும்போது அந்த வார்த்தை நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பேசும். If you surrender and wait for God's time, in His time, this word will speak for you. அநேகருக்கு சிலருடைய வாழ்க்கையில் எப்பயுமே பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லைன்னா நான் எல்லாத்தையும் நான் நன்றாக எல்லாவற்றையும் நடத்தி கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் உங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய திட்டம் நிறைவேற வேண்டும். In everyone's life, God's plan and purpose should be fulfilled, not your plan and purposes. அதே எபிரேயர் நம்ம வாசித்த அந்த வார்த்தையை போல இவ்வளவு காரியத்தையும் செய்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ப்ராசஸிங் டைம் உண்டு. There's a time for each and everything that come to our life. இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவரை பின்பற்றின சீஷர்களாக இருந்தாலும் சரி, அவரை பின்பற்றின மக்களாக இருந்தாலும் சரி, அவருடைய அற்புதத்திற்காகவே ஒரு கூட்ட ஜனம் ஃபாலோ பண்ணியது. When Jesus was here on this earth, there was a crowd always following after him for miracles. ஆண்டவர் அப்பத்தையும் மீன்களையும் ஆசீர்வதித்து கொடுத்து அவர்களெல்லாம் 12 கூடைகள் எடுத்த பிறகு அவர்களெல்லாம் கலைந்து போன பிறகு மறுபடியும் அந்த ஜனங்கள் அந்த இடத்துக்கு தேடி வந்தார்கள். இயேசுவை தேடி வந்தபோது ஆண்டவர் கேட்டார், எதுக்காக என்னை தேடி வர்றீங்க? When Jesus provided food for multitudes, more than 5,000 people with 5 loaves of bread and 2 fish, the people again followed him, and Jesus raised the question, why are you following me? இன்றைக்கு தேவனை தேடுகிற நம்முடைய வாழ்க்கையில் தேவனை அழைத்த அழைப்பின் நோக்கம் நிறைவேறுவதற்கு நான் தேவனை தேடுகிறேனா, அல்லது என்னுடைய தேவைகள் மாத்திரம் சந்திக்கப்படுவதற்கு இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறேனா என்ற கேள்வி உங்களுக்கு எனக்கு எப்போ வரணும். We have to ask the question always, am I following to experience miracles in my life, or following him that his promises to be fulfilled in my life at his time? எங்கள் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்கள் தேவனை தேடுவதற்கு உங்கள் நெருக்கத்தில் தேவனை தேடாமல் அவரை நெருங்குவதற்கு தேவனை தேடுங்கள் என்று சொல்லி. Not in your difficulties you have to seek God, but you have to seek him to follow him closely. நெருக்கத்தில் நாம் தேவனை தேடுவது உண்மைதான், ஆனால் தேவனை நெருங்குவதற்கு நாம் தேவனை தேடிக்கொண்டிருக்கிறோமா? It is true, in our difficulties we approach him, but the question is, are we
follow him so that we may be found so nigh and close unto him. ஹல்லேலூயா. இந்த நாள் ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் மனதில் வைத்து ஒப்பு கொடுங்க. இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் தேவனிடத்தில் நெருங்குவதற்காக நான் தேவனை தேடுவதை நான் அதிகமாக என்னுடைய வாழ்க்கையில் நான் கை கொள்ளுவேன் என்று சொல்லி. I have to seek God so that I may closely follow him, joining my hands in his hand. பேதுருவனிடத்தில் ஆண்டவர் கேட்டார், இயேசு நான் யார் அப்படின்னு சொல்லி கேட்டார். அவர் சொன்னார், நீர் தான் என்ன செய்வீர், தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொல்லி பேதுரு சொன்னார். Once Jesus asked Peter, whom do you think that I am? Peter answered, you are the Christ, the Son of the living God. ஆண்டவர் அந்த ஜனங்களுடைய தேவைகள் எல்லாவற்றை சந்தித்த போது அந்த ஜனங்கள் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. When all the needs were met, the people were so happy. இந்த உலகத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும் போது நம்ம சந்தோஷமா இருக்கிறோம். When God meets our needs, we are so happy. இந்த சீஷர்கள் இடத்திலே ஆண்டவர் பரலோக காரியத்தை குறித்து பேசின போது அவர்களுக்குள்ளே முறுமுறுப்பு வந்தது. When Jesus was speaking about things concerning the heaven, they started murmuring. இந்த அப்பத்தை மீன் எல்லாத்தையும் சாப்பிட்டு நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்துருக்கிறீங்க, நீங்கள் என்னை முழுவதுமாய் ஃபாலோ பண்ணுங்க, ஜீவ அப்பம் நான் தான் சொல்லி ஆண்டவர் சொன்னார். Having fed the people, the multitude with fish and loaves of bread, he asked, I am the living bread, follow me. People were not that happy. இதெல்லாம் ஆண்டவர் பரலோக காரியங்களை குறித்து, ஆவிக்குரிய காரியங்களை குறித்து பேசும்போது ஒன்று ஒன்றா கலந்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிடுச்சு. When Jesus Christ was started speaking the spiritual things, the heavenly things, they started deserting him one by one, leaving him one by one. வசனம் சொல்லுகிறது, யோவான் 6:66, அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். From that time onwards, many followers left him. ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயும் அதிக கவனம் உள்ளவராக இருக்கிறார். Our Lord Jesus Christ is so much concerned about our spiritual life. எல்லாரும் போயிட்டாங்க. போன பிறகு அந்த மிச்சம் இருக்கிற 12 பேரையும் பார்த்து கேட்குறாரு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ? Having seen that no one around except the 12 disciples, Jesus asked, are you also going to leave me? அப்பத்தான் பேதுரு சொன்னார், ஆண்டவரே நாங்கள் யார்கிட்ட போவோம், இந்த வார்த்தைகள்லாம் உங்ககிட்ட தான் இருக்கு, என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான நான் வாழுவதற்குண்டான வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லாமல் வேறு யாரிடத்துல இல்லை, நாங்கள் யார்கிட்ட போவோம் ஆண்டவரேன்னு சொல்லி கேட்டார். At that time only Peter asked, to whom shall we go? Only you have the words of life. இதெல்லாம் பேசின போது அநேகருக்குள்ள கேள்வி வந்துருச்சு. அப்போ இவர் இந்த மாதிரி பேசுகிறாரு போல், அப்போ நம்முடைய தேவைகளை இவர் சந்திக்க மாட்டார், இனி நமக்கு அப்பம் கிடைக்காது போல, இனி நமக்கு மீன் கிடைக்காது போலன்னு சொல்லிட்டு அநேகர் பின்வாங்கி போய்விட்டார்கள். When he started speaking about spiritual and heavenly things, they thought hereafter there will be no miracle and our stomachs will not be filled. So thinking that, they started leaving him. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடிக்கு அவரிடத்துல நெருங்கி வாழுவதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். In every situation that we have to dedicate ourselves to walk with him closely. என்ன சும்மா அவருடைய வார்த்தைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்க, அதில் ஒன்றுமே இல்லைன்னு கூட நீங்கள் இப்போ பார்க்கலாம். பட் இன் இட்ஸ் டைம் இட் வில் டெஃபினெட்லி ஸ்பீக், அண்ட் இஃப் இட் ஸ்பீக்ஸ் அண்ட் தேர் வில் பி அ மிராக்கிள் இன் யுவர் லைஃப். என்ன இது வார்த்தைன்னே சொல்லிட்டு இருக்கிறீங்க, உண்மையாகவே சொல்கிறேன், அந்த வார்த்தைகள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் அவருடைய காலத்தில் நிறைவேறும். விசுவாசிக்கிறீங்களா? Are you believing? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையில் ஒன்றுமே இல்லாததை போல் இப்போ நீங்கள் யோசிக்கலாம், ஒன்றுமே இல்லைன்னு கூட நீங்கள் நினைக்கலாம், அது உண்மையாக கூட இருக்கலாம். பட் there is a time, ஒரு காலம் இருக்கிறது. You may think there is nothing in this world, the words are not true. I am telling you, the words are true and it will come to pass. பேதுருவுக்குள் இருந்த நிச்சயம் நமக்குள்ளும் வேண்டும். What Peter had in his heart, the surety, we should also have in our lives. அன்றைக்கு 12 கூட நிறைய எடுக்க செய்த ஆண்டவர் கடைசி வரைக்கும் இவரோடு கூட இருந்தாலும் சரி, இவர் அதற்கு பிறகு போனாலும் சரி, எனக்கு எல்லாமே நடக்கும் என்று சொல்லி அவர் நிச்சயித்திருந்தார்.
one who was able to take 12 baskets of remaining things, whether I walk, whether he gives or not, whether he feeds or not, if I follow him till the end, he will leave. That kind of faith and hope he had in Jesus. நீங்கள் நினைக்கலாம் இட் இஸ் கெட்டிங் டிலேட், இது நடக்கவில்லை என்று சொல்லி, ஆனால் அது ஒருபோதும் தாமதிக்காது. You may think it is not happening yet, but I am telling you and I am assuring you, certainly it is going to happen in your life. தாமதம் என்று சொல்லுகிற வார்த்தைக்கு இல்லை என்று பொருள் அல்ல. ஆனால் the word delay is not mean no. பட் ஸ்டில் பொறுமையோடு கூட இருங்க. அது நிச்சயமாகவே அது தாமதிக்காமல் அதனுடைய வேளையில் உங்களுக்கு தேடி வரும். Nevertheless, certainly that will come to your life in search of you. ஆனால் அந்த காலம் வரைக்கும் நீங்கள் நானும் சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டும். Till then we should not be disappointed. பவுல் கலாத்திய நிருபத்தில் சொல்லுகிறார், 6வது அதிகாரத்தில் 8வது வசனம் 9வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாமா? Paul in Galatians chapter 6வது அதிகாரம் chapter 6 verse 8 and 9. தன் மாம்சத்திற்கென்று ஆ விதைக்கிறவன் ஆ மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். ஆ ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ம் நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. ம் நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென், ஹல்லேலூயா. whoever sows to please their flesh from the flesh will reap destruction. Whoever sows to please the Spirit from the Spirit will reap eternal life. பேதுரு என்ன சொன்னாரு? நாங்கள் யாரிடத்தில் போவோம்? Peter, what did Peter say? To whom shall we go? வாழ்வு தரும், எங்களுக்கு வாழ்வு தரும் ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு என்று சொல்லி பேதுரு சொன்னார். இந்த இடத்துல பவுல் என்ன சொல்றாரு? You alone have the words of life. நீங்கள் நித்திய ஜீவனை அறுவடை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்கென்று விதைக்க வேண்டும். If you want to reap eternal life as a blessing, you have to sow the things of righteousness, spirit. இந்த உலகத்தினுடைய தேவைக்கு, நம்முடைய சாதாரணமான இந்த உலகத்தினுடைய வாழ்க்கைக்குரிய தேவைக்கே நீங்கள் உழைத்து உங்களுடைய உழைப்பை எல்லாவற்றையும் அதிலேயே கொட்டி கொண்டிருந்தாலும் அதில் பரலோக நன்மை ஒன்றும் கிடையாது. If you work only for the flesh all through your life, there is nothing about the blessings of heaven. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு ப்ரெஷியஸான கிஃப்டை வச்சிருக்கிறார். அந்த கிஃப்டை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆவிக்குரிய காரியங்களிலே நம்மை விதைக்க வேண்டும். God has a great gift stored in heaven for us. If you want to experience and enjoy that, we have to sow the things of the Spirit. நீங்கள் தளர்ந்து போகாமல் தொடர்ந்து நன்மை செய்யுங்கள். We should not be slackened, but continuously do good things. இந்த சமயத்திற்காக, நீங்கள் அந்த நன்மை செய்கிற இந்த நாட்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று சொல்லி தான் பவுல் கற்றுக் கொடுக்கிறார். Paul teaches that we have to be grateful and continue to do the good things. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதை நீங்க நினைவில் வைக்கணும். ஆண்டவர் நிச்சயமாக அவருடைய காலத்தில் செய்வார். அவர் தாமதிக்க மாட்டார். அது நிச்சயமாகவே பேசும். You have to keep this in mind. God will certainly do, and at His time, certainly He bring His word and He fulfill His words in our lives. ஆண்டவர் ஆபகுக்கு சொல்லும்போது அது தாமதிப்பது இல்லைன்னு சொல்லிட்டார். தாமதித்தாலும் நீ காத்திருன்னு சொல்றாரு. அது ஏன்னா நமக்கு தாமதம் போக தெரியலாம், ஆனால் ஸ்டில் காத்திருங்க. When God says to Habakkuk, though it delay, you have to wait. It is when we see this one, we may think that it is delayed, but in His time, in His sight, it is not at all a delay. அதை வாசிங்க, அந்த வசனத்தை வாசிங்களேன் மறுபடியும். அதில் நிறைய சொல்லியிருப்பார் ஆண்டவர். 2வது அதிகாரம் ஹாபகுக் சாப்டர் 2 verse 3, குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதுக்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும், அது தாமதிப்பது இல்லை. ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்லியிருக்கிறார் பாருங்க. How beautifully the Lord has expressed it. For the revelation awaits an appointed time. It speaks of the end and will not
prove false. Though it linger, wait for it. It will certainly come and will not delay. எவ்வளவு ஒரு தேறுதலான ஒரு வார்த்தைன்னு பார்த்தா முடிவில் அது விளங்கும். அது உனக்கு பொய் சொல்லாது. நீ தாமதமா இருந்தாலும் அதுக்கு என்ன செய், காத்திரு. அது தாமதிப்பது இல்லை. What a comforting words are these. Though it linger, wait for it. It will certainly come and it will not delay. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். In this world you have sufferings. Be encouraged. I have overcome the world. ஆண்டவர் பொய் சொல்ல மாட்டார். He will never lie. அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. To lie, he is not a human. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வார்த்தையெல்லாம் ஆண்டவர் மறுபடியுமாக உங்களுக்கு சொல்ல அவர் விரும்புகிறார். He wants me to tell again and again this verse. நான் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருந்த பிரசங்கமே வேற. The message that I prepared was entirely different one. பட் இன்றைக்கு ஆண்டவர் இதைத்தான் பேசணும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்சிஸ்டன்ஸ் எனக்கு கொடுத்துட்டே இருந்தார் ஆண்டவர். God has given me an inspiration to speak this message this day. ஸோ இன்றைக்கு கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் பேசுகிற வார்த்தை அதுதான். தாமதித்தாலும் காத்திரு, அது தாமதிப்பது இல்லை. The word that comes to each and every one of us this Sunday is this: though it is delayed, wait for it. It certainly will come true. நீங்கள் தாமதம் நினச்சிக்கிட்டு இருக்க காரியம் முதலாவது தாமதமே இல்லைன்னு முதல்ல நீங்கள் நினைக்கணும். You have to think and consider the things that you think it is delayed is not at all a delay. ஆண்டவர் முதல் அற்புதம் செய்யும்போது என்ன சொன்னார்? என் வேலை இன்னும் வரவில்லை. The first miracle, before the first miracle, what did Jesus say? My time has not yet come. உங்களுடைய வாழ்க்கையில் தாமதமாய் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றிற்கும் தேவனுடைய நேரத்திற்காக காத்திருப்போம். Let us wait for God's time so that the blessing may be a wonderful blessing for us. இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? அது தாமதிப்பது இல்லை. Do you believe that it will not be delayed? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இன்னும் பெற்றுக்கொள்ள வேண்டிய நன்மைகள் எதுவாக இருந்தாலும் சரி, எதிர்பார்த்து கொண்டு உங்களுடைய மனம் தளர்ந்து போயிருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. You may be waiting for a long time, but God's word says it will not be delayed and it will come to இஸ்ரவேலை pass. ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். It is God's desire that he should bless Israel. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வேளையில் உங்களையும் என்னையும் அவருடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். In his time, God will certainly bless you and me and all his children. நீங்கள் தாமதம்னு நினைத்து கொண்டிருக்கிறது தாமதம் இல்லை. What you think that it is delay is not at all a delay in his sight. அது நிச்சயமாய் வரும். Certainly it will come to pass. ஹல்லேலூயா. Hallelujah. அது எந்த காரியமாக இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், குடும்பத்திற்கு உண்டான ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, வேலைக்குரிய ஆசீர்வாதங்களாக இருந்தாலும் சரி, என்ன நன்மைகளாக இருந்தாலும் சரி, இட் இஸ் நாட் டிலேட், இட் இஸ் ஆன் இட்ஸ் வே. The blessings about family, work and every other things is not delay, but it is coming, but in his time. இது பொய் இல்லை. It is not a lie. ஹல்லேலூயா. Hallelujah. அது பொய் சொல்லாது. It will never lie. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. Though it is delayed, அது wait for it. நிச்சயமாய் வரும். Certainly it will come. அது தாமதிப்பது இல்லை. And it will not be delayed. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, அது தாமதிப்பது இல்லை. Looking at your neighbor, you say it will not be delayed. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் கர்த்தரை துதிப்பீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, தேவனுடைய பெரிதான அற்புதத்தை பார்க்க முடியும். Trusting this, let us all praise, then God's word will come true to our lives also. கர்த்தரை நம்பி இருக்கிறவர்களை கர்த்தர் ஒருபோதும் வெட்கப்படுத்துவது இல்லை. He will not abandon the people who
put their trust in Him. ஆனால் தேவன் உருவாக்குகிற அந்த ப்ராசஸுக்கு முதலாவது நீங்களும் நானும் பொறுமையோடு ஒப்பு கொடுக்க வேண்டும். And we have to patiently commit ourselves for His time and the process. ஹல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். காத்திரு, பொறுமையோட இரு, பொறுமையோட இரு. That is what God expects. Be patient, be patient, be patient. உங்களுக்குள்ள சில என்ன சொல்கிறது, ஒரு வழக்கு உண்டாகலாம், ஒரு வாக்குவாதம் உண்டாகலாம், ஒரு சில காரியங்களை குறித்து தாமதமாக நடக்குது, ஏன் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு டென்ஷன் கூட வரலாம். ஆனாலும் ரிமெம்பர் திஸ் வேர்ட், அது தாமதிப்பது இல்லை. There will be a war raging in your hearts. Why this delay? Don't think about that. Certainly you have to believe that what God said will come to true, though it is delayed. ஆபகுக்கு பயங்கர பாரம். ஆண்டவரே இப்படிலாம் நடக்குது, நீர் என்ன செய்கிறீர்? சுத்த கண்ணன்னு உமக்கு பேரெல்லாம் இருக்கே, நீர் இதெல்லாம் பார்க்க மாட்டீரா? எல்லாம் சொன்னார். ஆண்டவர் அவர்கிட்ட சொன்னார். அவருக்கு கடைசியில் அந்தக்கு பிறகு தான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுத்தார். இந்த கடைசி புஸ்தகத்தில் ஆபகுக்கில் அந்த கடைசி அதிகாரங்களில் நீங்கள் வாசிக்கும்போது தெரியும். 16வது அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கும்போது, நான் கேட்டபோது என் குடல் குழம்பிற்று, அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது, என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று, என் நிலையிலே நடுங்கினேன். ஆனாலும் எங்களோடே எதிர்க்கும் ஜனங்கள் வரும்போது இக்கட்டு நாளில் நான் இளைப்பாறுதல் அடைவேன். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடிகளில் பழம் உண்டாகாமற் போனாலும், ஒலிவமரத்தின் பலன் அற்று போனாலும், வயல்கள் தானியத்தை விளைவியாமல் போனாலும், கிடையில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. அவர் சொல்றார், இதெல்லாம் நடக்கலைன்னு மட்டும் நான் ஆண்டவர்கிட்ட துதிக்க மாட்டேன். நடக்கலை, ஆனால் நிச்சயம் நடக்கும், அதனுடைய வேலையில் கர்த்தர் செய்வார் என்று சொல்லி, இப்பொழுது நான் இதை பார்க்கவில்லை என்றாலும் இவைகள் எல்லாவற்றையும் நான் ஒரு நாள் பார்ப்பேன் என்று சொல்லி அவர் கர்த்தரை துதித்தார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை தான் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறார். God expected the same faith that Habakkuk had. He writes in chapter 3 verse 17 onwards, though the fig tree may not blossom, nor fruit be on the vines, though the labor of the olive may fail, and the fields yield no food, though the flock may be cut off from the fold, and there be no head in the stalls, yet I will rejoice in the Lord, I will joy in the God of my salvation. The Lord God is my strength, He will make my feet like deer's feet, and He will make me walk on my high hills. ஒருவேளை சுவாசம் இல்லாத, கண் இல்லாத விக்கிரகங்களை வணங்குகிற அவனுக்கு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, என் வாழ்க்கையில் நடக்கவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, கர்த்தர் சொல்லுகிறார், 2வது அதிகாரம் 20வது வசனம், அவன் எல்லாம் இருந்தாலும் எல்லாம் இருக்கட்டும், ஒன்று மாத்திரம் நினைவில் வைத்துக்கொள், கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாக இருக்க கடவது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமையை விசுவாசிக்கிறவருடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் நிச்சயமாக அவர்களுக்கு உண்டான நன்மையை கொடுத்து நடத்துவார். You don't worry about what is happening to the people who worship the idols. But in spite of all these things, in chapter 2 verse 20 he says, but the Lord is in His holy temple. Let all the earth keep silence before Him. ஆண்டவரை துதிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகமாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். We have to give ourselves to worship and praise God. இந்த இடத்துல வந்து நிற்கிற நம்ம எல்லாரும் சரி, ஒருபோதும் நம்ம சும்மா நிற்கவே கூடாது ஆராதனை வேளைகளில். All who have come should not keep silence when the worship is going on. நீங்களும் உங்களுடைய தேவனோடும் கூட கனெக்ட் ஆகுகிற நேரம் தான் ஆராதனை நேரம். The worship time is the time that we connect ourselves with our God. என்ன வாசித்தோம்? 20வது வசனம், கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். But the Lord is in His holy temple.
என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் இறங்கி வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இருக்கிற இடம். அப்போ அந்த இடத்துல ஆண்டவரை துதிப்பதற்கு நீங்களும் நானும் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். In all the places where we glorify Him, He will come down and blesses His people. So we have to bless Him when we are here in this church. அந்த வர்ஷிப் டயன்றது ஏதோ பாட்டு பாடுறோம், ஏதோ கையை தட்டுறோம், அது இல்லை. We are really honoring our God. We are not just clapping our hands and singing song. This is not worship. Really, we are honoring God from our hearts. If you are not doing any one of these, that means you are not honoring God and you are not worshiping God. If you are இதெல்லாம் செய்யலைன்னா கடவுளை நம்ம என்ன செய்யலை, கனப்படுத்தலைன்னு அர்த்தம். So remember, if you want to honor your God, you have to worship, you have to sing aloud, you have to use your hands, you have to use your voice. இது எல்லாமே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள். தேவனை கனவீனப்படுத்தக்கூடாது. We should not dishonor God. ஆண்டவரை கனப்படுத்துவோம் என்று சொன்னால் அவர் நம்மை கனப்படுத்துவார். When we honor Him, He will honor us. நீங்கள் என்றைக்கு ஆண்டவரை நல்லா பாடி அவரை ஆராதிக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மேன்மையை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. Whenever we honor Him through singing and worship, then He will start honoring us also. தேவனை துதிப்பதற்கு, அவரை ஆராதிப்பதற்கு வெட்கப்படக்கூடாது. We should not be ashamed of worshiping and praising God. நீங்கள் தேவனை ஆராதிக்க தெரிந்தும் ஆராதிக்காமல் இருப்பீர்களேயானால் அது பாவம். Though knowing, if you don't worship, it is counted as sin in your life. தேவ சமூகத்தில் வந்து நாம் பாவம் செய்வதற்கு நம்மை ஒப்புக் கொடுக்க கூடாது. We should not come to His presence and allow us to be sin. ஆண்டவர் சொன்னார்ல 10 கற்பனைகளில் என்னை அன்றி உனக்கு ஒரு தேவர்கள் வேண்டாம். In one of the 10 commandments says, the first and foremost commandment says, besides me there should be no other God to you. அவருக்கு இணையான எதையும் ஆராதிக்க கூடாது என்று சொல்லியும் அவருடைய கற்பனை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. And we should not keep any other God beside Him. ஸோ தேவனை ஆராதிப்பதில் நீங்கள் கவனம் உள்ளவர்களாய் இருங்கள், அன்புள்ளவர்களாய் இருங்கள், தேவனை நேசிக்கிறவர்களாய் இருங்கள். We should be very careful about worshiping Him and also lead a life of love. உங்களுக்கு முன்னாடி ஒரு தட்டில் ஒரு பிரியாணியை கொண்டாந்து வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன், தம்பி நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படி நான் சொல்லிவிட்டு நான் எடுத்துட்டேன்னா எப்படி நீங்கள் என்னை பார்த்து என்ன சொல்லுவீங்க? If you keep a plate of biryani before you for 10 minutes and take out and remove that from you and take that, brother, you have already eaten, how will you feel? நீங்கள் அதை சாப்பிடாம நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு நான் எடுத்துக்கொள்ள முடியுமா? Is it possible for me to take without eating that you have taken, you have eaten? நான் ஆண்டவரை மனசுக்குள்ளே தான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை ஆண்டவர் பார்ப்பார்ல. If you say that I am worshipping Him in my mind, He will see. சபையில் தான் நீங்கள் தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ள முடியும். You have to learn worshipping God from the church alone. நீங்கள் இங்கே தேவனை ஆராதிக்க கற்றுக்கொள்ள முடியவில்லை என்று சொன்னால் எங்கேயுமே நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது. If you don't learn to worship God in the temple, you cannot learn worshipping God any other place. சபை நம்மை ஜெயத்திற்கென்று நடத்துகிற ஒரு பட்டறை. The church is the place it leads as for a victorious life. ஒரு பட்டறைக்குள்ள ஒரு சாமானை கொண்டு வந்து அப்படியே வச்சுட்டு அப்படியே கொண்டு போனால் அவர்கள் விரும்புகிற அந்த சாமான் அவர்கள் செய்ய முடியுமா, இல்லை விற்பனைக்கு போகுமா? In an industry, is it possible for us to bring something, raw material, and take as it is without making a weapon or something that as we planned? Is it what is the use of it? விலங்கு அப்படியே இருந்தால் நம்மளுக்கு உடை கிடைக்குமா, இல்லது தங்கம் மண்ணுக்குள்ளே இருந்தால் உங்களுக்கு நீங்கள் போட்டிருக்கிற உங்களுக்கு நகை கிடைக்குமா, இல்லை நம்ம உபயோகிக்கிற பொருள்கள் எல்லாமே அப்படியே இருந்தால் பயன்பாட்டுக்கு வந்திருக்குமா? If the things that we use are kept in a place without using it, what is its use? சொல்லுங்க. அதே போலத்தான் சபைக்குள்ளே வந்து நம்மை உருவாகுவதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்காமல் இருப்போமே ஆனால் தேவன் விரும்புகிற பாத்திரமாய் நாம் மாறவே முடியாது.
if you come, having come to the church, and if you don't allow us to be molded by God, and there is no use of coming. ஒரு வருஷம் ஒரு கிளாஸில் இருந்து குவார்டர்லி எக்ஸாம் ஆனாலும் சரி, ஆஃபர்லி எக்ஸாம் ஆனாலும் சரி, ஃபைனல் எக்ஸாம் ஆனாலும் சரி, பரீட்சை எழுதி டெஸ்ட்டு கிளாஸ் டெஸ்ட்டு எழுதி தான் பாஸ் ஆகிறோம். எடுத்த உடனே நான் அப்படி ஆராதிக்கணும் அப்படிலாம் இல்லை. தேவனுடைய ஆவியானவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் ஆண்டவரே உங்களை ஆராதிப்பதற்கு உங்களை நடத்துவார். As a student who passes quarterly examination, half-yearly examination, and also the final years, having come to the church, we also take stages to worship and learn how to worship in spirit and truth and also in a holy way. ஸோ தேவனை ஆராதிப்பதற்கு பழகுங்கள். So learn to worship God. இதை யாருக்கு நான் பர்சனலாக சொல்லலை, சபைக்கு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் சத்தியத்தை சொல்லுகிறேன். This is my responsibility or bound and duty to share to the church. It is not for an individual instruction. இதை நாம் செய்யும் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள், நான் அதை கடைபிடித்தேன். என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நான் தேவனை எப்போதுமே அவரை ஆராதிப்பதற்கு என்னை பழக்குவித்தார்கள். நான் பழக்கப்பட்டேன். நான் செய்ததை நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி, என்னை காட்டிலும் நீங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன். People trained me and I am practicing it. The same thing I am also telling you, that you should also learn to worship God more and more than me. தேவனை ஆராதிக்கிற, தேவனை துதிக்கிற எந்த ஒரு பிள்ளையும் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். Anyone who worship God will be blessed by God. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. இதை நீங்கள் ஒரு ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அபியாசிக்க பழகுங்கள். உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். Take this as a counsel and practice, put it into practice, and certainly it will become a blessing. தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். Believe in God's word. ஆபகுக்கு சொன்ன அதே வார்த்தை கர்த்தர் இன்றைக்கு நமக்கும் சொல்லுகிறார். அது தாமதிப்பது இல்லை, அது What God நிச்சயமாய் has வரும். spoken to Habakkuk, the same verse that he is telling to us also today. ஹல்லேலூயா, Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. நல்ல ஒரு தீர்மானத்தோடு இந்த நாளில் நம்ம கடந்து செல்வோமா? கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். Let us go from this place with a strong resolution, taking a strong resolution and decision. எல்லாரும் கண்களை மூடி நம்ம Let us ஜெபிப்போம். all close our eyes. இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஒரு புது விதமாக என்னை அபிஷேகித்து என்னை ஆசீர்வதித்து இந்த இடத்தை விட்டு என்னை அனுப்பணும். நான் இந்த வாரத்திலேயே தேவனுடைய அற்புதத்தை நான் பார்ப்பேன் அப்படி என்று சொல்லி விசுவாசிக்கிறவர்கள் நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் உங்களை நீங்களே ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட நன்றி சொல்லி ஆண்டவர்கிட்ட மகிமைப்படுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீங்கள் எந்த காரியத்தில் எனக்கு இது நடக்கலையேன்னு சொல்லி நீங்கள் தாமதித்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கிறீர்களா? தேவனுடைய வேலை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். பட் பி பேஷண்ட், பி பேஷண்ட். காத்திருங்கள், காத்திருங்கள். ஆமேன். அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை, அது பொய் சொல்லாது. ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். ஹல்லேலூயா. இந்த ஆபகுக்கு ஆண்டவருடைய வார்த்தை நம்பின போது அவன் எது நடந்தாலும் சரி, எது நடக்கவில்லை என்றாலும் சரி, நான் கர்த்தரை துதிப்பேன், தேவனை ஆராதிப்பேன், அவரிடத்தில் நான் இன்னும் அதிகமாய் அன்பு செலுத்துவேன் என்று சொல்லி எப்படி அவர் தேவனிடத்தில் நெருங்கினாரோ, இந்த நேரத்தில் ஆண்டவர் சமூகத்தில், அப்பா நான் இன்னும் உம்மை நன்றாய் துதிப்பேன், இன்னும் நான் அதிகமாய் உம்முடைய சமூகத்தில் நான் உம்மோடு கூட உறவாடுவேன். ஆண்டவரே, ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுப்பீங்களா? ஹல்லேலூயா. நான் நன்றாய் இனிமேல் ஆராதிப்பேன். எனக்கு இதெல்லாம் எப்படின்னு தெரியல ஆண்டவரே, ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் எல்லாவற்றிலும் எனக்கு கற்றுக் கொடுக்குற தேவன் அல்லவா, நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க அப்பான்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஒப்பு கொடுத்தீங்கன்னா, ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமக்கிறது போல கர்த்தர் நம்மை சுமப்பார். ஒரு தாய் தேற்றுவது போல நம்மை தேற்றி நடத்துவார். அவருடைய நாமம் மேலானது. அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவருடைய நாமம் பலத்த துருகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை நம்பி வந்திருக்கிறோம் அப்பா, உம்முடைய வார்த்தையை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை வல்லமையுள்ள வார்த்தை.
ஆண்டவரை எங்களை தொடர்ந்து நடத்தணும் அப்பா. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள் உங்கள் வாய்களை திறந்து. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை மகிமைப்படுத்தும் போது அவர் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்படுவதோடு மாத்திரமல்ல, அவர் நம்மையும் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கூச்சப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. ஆமென். யார் பக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்கள் நினைக்காதீங்க. ஆண்டவருக்கு நீங்கள் கனப்படுத்துங்க, ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் நான் ஆண்டவரை துதிப்பேன். என் வாழ்க்கையில் கர்த்தர் செய்தாலும் சரி, ஆமென், இப்பொழுது எனக்கு தேவையாக இருக்கிற இந்த நேரத்தில் அவர் எனக்கு செய்தாலும் சரி, செய்யவில்லை என்றாலும் சரி, நான் அவர் பேரில் நம்பிக்கையாக இருந்து நான் அவரை துதிப்பேன். அவர் பேரில் நான் நம்பிக்கையாக இருந்து அவரை நான் மகிமைப்படுத்துவேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நன்றியோடு நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்துகிற கர்த்தர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். உம்மாலை அன்று எங்களுக்கு வேற ஒரு வழி இல்லை ஆண்டவரே. நீங்க இல்லாம வேற ஒரு கதி இல்லை ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்களேன். ஸ்தோத்திரம் ஏசப்பான்னு சொல்லுங்களேன். ஆண்டவரை பார்த்து துதியுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். நம்பிக்கைக்கு உரியவரே, நம்பி வந்தேன் உம் சமூகம், நம்புகிறேன் உம் வசனம். பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. பாதைக்கு தீபம், பேதைக்கு வெளிச்சம் உந்தன் வசனமே. ஆற்றல் மிக்கது, ஜீவன் உள்ளது உந்தன் அருள்வாக்கு. நம்ம அப்படி இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு ஆராதனை ஆசீர்வதித்து கொடுத்ததற்காக ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தினபடியினால் சோத்திரம். பிதாவாகிய தேவனுக்கு, குமாரனாகிய தேவனுக்கு, பசுத்தாவியானவராகிய திரியேக தேவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு கூட பேசினவுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். எங்களை பலப்படுத்தினவுடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனையிலே தேவனை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தபடியினால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, எல்லாருடைய கரங்களும் உயர்த்தப்படட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் தாமதிப்பது இல்லை ஆண்டவரே. நீங்கள் சொல்லுவீங்களா ஆண்டவரை பார்த்து? ஆண்டவரே, நீர் தாமதிப்பது இல்லை அப்பா, நீர் தாமதிப்பது இல்லை ஆண்டவரே. நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்கள். ஆமென். ஆண்டவர் கேட்கட்டும் உங்கள் வார்த்தையை, ஆண்டவர் கேட்கட்டும் உங்கள் சத்தத்தை. நீர் தாமதிப்பது இல்லை ஆண்டவரே. அது நிச்சயமாய் வரும், அது நிச்சயமாய் வரும். அது எப்படினாலும் நீர் கொண்டு வருவீர் ஆண்டவரே. நீர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற தேவன், ஆலயத்தில் இருக்கிற தேவன். நீர் எங்களில் வாசம் பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம், நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக, தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சுமந்து கொண்டு போ தேவ ஜனமே. கர்த்தர் தாமதிப்பது இல்லை, அவர் தாமதிப்பதே இல்லை. ஆமென். ஏன் இது தாமதம் என்று சொல்லி ஒருபோது சிந்திக்காதிருங்கள். குறித்த காலம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அவருடைய வார்த்தை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். அந்த காலத்தில் கர்த்தரை நம்பி துதிப்பதில் மாத்திரம் கவனம் உள்ளவர்களாக இருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை நடத்துவார், நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிப்பார்.
நன்றி ஆண்டவரே. எங்கள் பரலோகத்தின் தகப்பனே, எங்களை நேசிக்கிற இயேசுவே, கர்த்தாவே, இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே கர்த்தர் இருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய நாமத்தினாலே 2-3 பேர் இருந்தாலும் அவர்கள் நடுவில் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர், எங்கள் மத்தியில் நீர் இருக்கிறபடியினால் ஸ்தோத்திரம். உடைய நாமத்தை இந்த நாளில் நாங்கள் துதிப்பதற்கு, சபையாய் கூடி ஆராதிப்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்தி துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படி ஜெபிக்கிறோம். தேவன் நாம மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் அந்த உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஏன் இது நடக்கவில்லை என்று சொல்லி கோபப்படாமல் ஆண்டவரே, அதை குறித்து வருத்தப்படாமல், அதை குறித்து இருதயத்திலே சஞ்சலப்படாமல், அதற்காக காத்திருக்கும்படி, தேவனை துதித்து காத்திருக்கும்படி ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆபிரகாமுக்கு எப்படி நீர் ஆண்டவரே ஈசாக்கோடு நான் உடன்படிக்கை பண்ணுவேன் என்று சொல்லி அவன் பிறப்பதற்கு முன்பாகவே நீர் வாக்குத்தத்தம் பண்ணி உடன்படிக்கை செய்தீரோ, அதே காரியத்தில் நீர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீர் அதே போல பெரிய காரியங்களை செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறீர். உம்முடைய நாமம் மேலானது, உம்முடைய நாமம் வல்லமை உள்ளது. உம்முடைய நாமத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். தகப்பனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய வார்த்தைகளுக்காக, உங்களுடைய திட்டங்களுக்காக ஆண்டவரே, உங்களுடைய தரிசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இடத்துல பேசி எங்களை பலப்படுத்தினபடியால் உங்களுக்கு நன்றி பிதாவே. வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. உங்களுடைய நினைவுகள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக, உங்களுடைய திட்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாக, ஏசாயா 60:20 சின்னவன் 1000 சிறியவன் பலத்த யாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற வேளையிலே தீவிரவாய் நடப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. உம்முடைய வேளையிலே கர்த்தர் தீவிரமாய் நடப்பிக்கிற தேவனாய் இருந்திருக்கிறபடியால் உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறந்து 30 வருடங்கள் காத்திருந்தார். 30 வருடங்கள் காத்திருந்தார். 30வது வயதில் நீங்கள் பிதாவானவரே இயேசுக்கு ஊழியத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. தேவனுடைய திட்டம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே நிறைவேறுகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம். தேவ திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதாக. தேவ ஜனமாகிய எங்கள் மீது, தேவனுடைய பிள்ளைகளாகிய எங்கள் மீது தேவ தரிசனங்கள் நிறைவேறும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பொறுப்படுங்க. வர்ஷிப் செய்த மகளுக்காய் சோசிரம், வார்த்தையை கொடுக்க மகனுக்காய் சோசிரம், டிரான்ஸ்லேட் பண்ணின மகனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. தொடர்ந்து உடைய நாமம் மகிமைப்படும்படியாக எங்களை வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோசரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி, அவர் சகல உபகாரங்களையும் என்றென்றும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், அந்யோன்யம், 2வது வருகை மட்டும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.